ஹலோ மக்களே, நம்ம எல்லாருக்குமே அவங்க லைஃப்பில் நம்ம மேலே அளவுக்கு அதிகமான லவ், அஃபெக்ஷன், கேரை காட்டுற ஒரு பர்சன் இருப்பாங்க. ஆனால் நம்ம அந்த பர்சன் காட்டுற லவ்வையும் கேரையும் அஃபெக்ஷன் எதுவுமே பெருசாக எடுக்காமல் கண்டுக்காமல் இருப்போம். பிகாஸ் இது எல்லாமே நமக்கு அளவுக்கு அதிகமாக கிடைக்கிறதால. இந்த ஆப்போசிட்டில் நமக்கு கேரிங்கையும் லவ்வையும் கொட்டி கொடுத்தவங்க டெய்லி எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம அவங்கள அந்த மாதிரி லவ்வாக கேரிங்காக ட்ரீட் பண்ணுவோன்னு. பட் அந்த பர்சனுக்கு தெரியல அவங்க எதிர்பார்க்குறது எதுவுமே நடக்காதுன்னு. பிகாஸ் நம்ம பீப்புளுக்கு எது கிடைச்சாலுமே ஒரு பவுண்ட்ரிக்குள்ளே இருக்கணுங்க. அப்போதான் அதோட வேல்யூ என்னன்னு தெரியும். எதுவுமே அளவுக்கு அதிகமாக போச்சுன்னா அதோட வேல்யூ தெரியாமல் தான் போகும். திடீர்னு ஒன் டே அஃபெக்ஷன், கேர், லவ்லாம் எக்ஸ்ட்ரீமாக கொடுத்த அந்த பர்சன் நம்மளை விட்டு திரும்பி வர முடியாமல் போயிட்டா அப்புறம்தான் நமக்கு ரியலைஸ் ஆகும் அவங்க காட்டின பாசத்தை நினச்சி நம்ம ஃபீல் பண்ணுவோம். அப்படி அவங்க இல்லாதப்போ ஃபீல் பண்ணி என்ன ஆக போகுது சொல்லுங்க? ஒரு யூஸும் இல்லை. இது ஒரு அப்பா டாட்டர் மேலே இல்லை சன் மேலே வைக்கிற அஃபெக்ஷனாக இருக்கலாம், இல்லை அம்மா தன்னோட டாட்டர் மேலே இல்லை சன் மேலே வைக்கிற அஃபெக்ஷனாக இருக்கலாம், இல்லைனா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மேலேயோ இல்லை ஒய்ஃப் ஹஸ்பண்ட் மேலேயோ வைக்கிற அஃபெக்ஷனாக கூட இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் வைக்கிற அஃபெக்ஷனாக இருக்கலாம், இல்லை பிரதர் சிஸ்டருக்குள்ளே வைக்கிற அஃபெக்ஷனாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலுமே ஒருத்தவங்க நம்ம மேலே உண்மையாக பாசமாக கேரிங்காக அக்கறையாக இருக்காங்கன்னா நம்ம கொடுத்து வச்சிருக்கோன்னு ரியலைஸ் பண்ணி அவங்க இருக்கும்போதே அவங்கள கொண்டாடணுங்க. லைஃப் இஸ் டூ ஷார்ட். யாருக்கு எப்போ என்ன நடக்கும்னே தெரியாது. ஸோ அவங்க போனதுக்கப்புறம் டெய்லி புலம்பி ஃபீல் பண்ணி என்ன ஆக போகுது? தென் இன்னொன்று, நமக்கு பிடிச்சவங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணால் ஆர் கெரியர் க்ரோத்காக ஏதாவது ஸ்டெப் எடுத்தால் கூட இருக்கவங்க அவங்கள மனசார பாராட்டலைனாலும் கூட பரவாயில்ல, பட் டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி எதுவும் பேசாதீங்க.